Hello everyone, welcome back to our YouTube channel Talk and Mock. Thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நம்மளுடைய டாக் அண்ட் மாக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கான லிங்க் அப்புறம் பிடிஎஃப்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஜனவரி 7 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேட்டர்ஸ்னுடைய அன்அகாடமி ப்ரொஃபைல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அங்கே போடுற கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சார் கூட ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கான ரீசனிங் மாக் டெஸ்ட் கிளாஸ் ஒன்று போட்டிருக்காரு ஜனவரி 1 அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய டாப் பேச்சஸ் எல்லாமே ஜனவரி 5 லான்ச் ஆயிருக்கு, அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி போட்ட கிளாஸஸும் இருக்குது, அதுவும் பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸஸ் பார்க்கும்போது ரியல் டைம் இன்ட்ராக்ஷனோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது அன்அகாடமியில், அது மூலமாகவும் நீங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம். எவ்ரி சண்டே அன்அகாடமி காம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்ட்டுக்காக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீக் வந்து அதாவது ஜனவரி 9 வந்து காம்பேட் இருக்குது 10 AM. அது வந்து இங்கிலீஷ்க்கான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். நிமிஷா பன்சல் மேமனுடைய கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாக் அண்ட் மாக் அல்லது நரேஷன் அப்படிங்கிற கோர்ஸை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சார் கைட் பண்ணுவார். எவ்ரி டே 8 PM வந்து இப்போது ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் போயிட்டுருக்கு. சாருடைய ஸ்பெஷல் செஷனில் ஃப்ரீ ஸ்பெஷல் செஷன் தான், நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான நியூஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸு. ஃபர்ஸ்ட் நியூஸு, யூனியன் மினிஸ்டர் லான்ச்டு தீம் ஆஃப் தி நேஷனல் சயின்ஸ் டே 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சயின்ஸ் டே வந்து February 28 தான் வரும், நம்மளுக்கு தெரியும். பட் இப்போவே வந்து தீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீம் என்னன்னா இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே ஏன் தீம் லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம February 28 சயின்ஸ் டேக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் சயின்ஸ் டேவை நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானை போட்டு நம்ம செயல்படணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இப்போவே தீம் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டரான ஜிதேந்திர சிங் வந்து இப்போவே தீம் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னா நம்ம எல்லா துறைகளும் சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா துறைகளும் சேர்ந்து செயல்படும் போது சயின்ஸு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போது சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ் சயின்ஸ் சொல்லலாம், அக்ரியில் சயின்ஸ் இருக்குது அது சொல்லலாம், பயாலஜி, இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா துறைகளும் சேர்ந்து செயல்பட்டா, அதே மாதிரி டெக்னாலஜி பார்த்துக்கிட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாருமே வந்து சேர்ந்து செயல்படும் போது இன்டகிரேட்டடாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு நிலையான ஃபியூச்சரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் தீமே செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தீமை கொஞ்சம் ஏர்லியாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி லான்ச் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு இந்த சயின்ஸ் டேவையே வந்து நம்ம அப்கமிங் சயின்ஸ் டேவையே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டே தீம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆபிச்சுவரிஸ். 3-time ஒலிம்பிக் கோல்டு வின்னிங் ட்ரிபிள் ஜம்ப் சாம்பியன் விக்டர் சனியேவ் பாஸ்டேவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒலிம்பிக்கில் 3 வாட்டி கோல்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒலிம்பிக்கில் ரெப்ரசென்ட் பண்ண கண்ட்ரி வந்து இந்த யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க, USSR அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ 1991க்கு முன்னாடி இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இருந்தாங்க. ஒரு 15 கண்ட்ரி சேர்ந்து சோவியத் யூனியன் ரஷ்யா அல்லது இந்த யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க 1991க்கு முன்னாடி வரைக்கும். 1991 தான் ரஷ்யா தனியாகவும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தனியாக பிரிஞ்சாங்க. ஒரு 15 கண்ட்ரி தனியாக பிரிஞ்சாங்க, ரஷ்யா மட்டும் பெரிய கண்ட்ரியாக இருந்தாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இவர் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 1945 பிறந்தவர். அதனால அந்த டைமில் 1922 1991 வரைக்குமே இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்றது ஒரு 15 கண்ட்ரியோட சேர்ந்து ஒரே யூனியனாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சாங்க. ஸோ அப்போ இவர் வந்ததுனால அந்த ஒரு கண்ட்ரியை அந்த ஒரு சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்ற அந்த USSR வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் ஜார்ஜியாவில் பிறந்தவர். ஜார்ஜியான்றது வந்து இப்போ ஒரு கண்ட்ரியாக இருக்காங்க, பட் அப்போ வந்து பார்ட் ஆஃப் தி இந்த USSR இருந்தாங்க. இப்போ இந்த 15 கண்ட்ரிஸ் என்னன்னா இந்த உக்ரைன் சொல்கிறோம் இல்லையா, உக்ரைன், ஜார்ஜியா, அப்புறம் இந்த கண்ட்ரி சொல்லுவோம் இல்லையா, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த கண்ட்ரிஸு, அப்புறமா லாட்டிவா, அர்மேனியா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் தான் இருந்தாங்க. இவர் வந்து ஜார்ஜியாவில் பிறந்தவர் 1945. இவர் ஃபஸ்ட்டு 23 வயசில் ஒலிம்பிக்கில் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன்லேயே ஒலிம்பிக் ரெப்ரசன்டேஷன்லேயே இவர் கோல்டு வின் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அதாவது 1968
1998ல 23 வயசு இருக்கும்போது இவர் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. மெக்சிகோல நடந்த ஒலிம்பிக்ல. அதுலயும் கோல்டு வின் பண்றாரு. அதுக்கு அடுத்த ஒலிம்பிக் 1972ல நடக்குது முனிச்ல. அதுலயும் கோல்டு வின் பண்றாரு. அதுக்கப்புறம் 1976ல மான்ட்ரியால்ல நடக்கிற ஒலிம்பிக்லயும் கோல்டு வின் பண்றாரு. இப்படி கண்டினியூஸா 3 ஒலிம்பிக்ல கோல்டு வின் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் யூரோப்பியன் கேம்ஸ்லயும் 1969 அப்புறம் 1974 நடந்த யூரோப்பியன் கேம்ஸ்லயும் கோல்டு வின் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கோச் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ட்ரிபிள் ஜம்ப் அந்த ஒரு கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ண பர்சன் இவர். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். மித்தாலி ராஜ் டு லீட் இந்தியாஸ் 15 மெம்பர் ஸ்குவாட் அட் தி வேர்ல்டு கப் 2022. நம்மளுக்கு தெரியும் விமென்ஸ் வேர்ல்டு கப் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்திருப்போம். அதுக்கு வந்து கேப்டனாக மித்தாலி ராஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப் விமென்ஸ் வேர்ல்டு கப்லையும் மித்தாலி ராஜ் தான் கேப்டனாக இருந்தாங்க. அதாவது 2017ல நடந்த மேட்ச். எஸ் 2017ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுலயும் வந்து இவங்க தான் கேப்டனா இருந்திருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் இவங்க தான் கேப்டனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நடக்க வேண்டியதுதான் இது கோவிட்னால போஸ்ட்போண்ட் ஆகி இந்த வருஷம் 2022ல நடக்குது. நியூசிலாந்துல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய டெப்யூட்டி கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் கௌர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்ச் 4லேருந்து ஏப்ரல் 3 வரைக்கும் நியூசிலாண்டில் நடக்குது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 ஓடிஐயும் T20 இன்டர்நேஷனல்ஸும் வந்து நியூசிலாண்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கேப்டன் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ்க்கு வந்து ஹர்மன் பிரீத் கௌர் வந்து கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து 2 முக்கியமான பிளேயர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷிகா பாண்டே அப்புறம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற 2 பிளேயர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்ச் 4லேருந்து ஏப்ரல் 3 வரைக்கும் நியூசிலாண்டில் நடக்கிறதுல ஒரு 7 மேட்சஸ் வந்து இந்த ரவுண்ட் ராபின் மெத்தட்ல நாக் அவுட் ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 7 மேட்ச் எல்லாத்து கூடயும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாகிஸ்தான் கூட மார்ச் 6 நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். அட்டுல் கஷ்யப் அப்பாயிண்டட் ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட்டா இந்த அட்டுல் கஷ்யப் போட்டிருக்காங்க. யுஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்புறம் இந்தியா அதுக்கப்புறம் ஏஷியா பசிபிக்ல இருக்கிற டாப் குளோபல் கம்பெனிஸினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் இந்த ஒரு யுஎஸ்ஐபிசி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த யுஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதனுடைய ஒரு பார்ட்டு தான். அதுதான் மெயினான ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி. அதுக்கு கீழே தான் வந்து இவங்க வராங்க. யுஎஸ்ஐபிசி அப்படின்றது அதனுடைய பிரசிடென்ட்டா இப்போ இந்த அட்டுல் கஷ்யப்பை போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அட்டுல் கஷ்யப் வந்து பாஸ்ட் 6 மந்த்தா டெல்லியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது யுஎஸ் எம்பசி டெல்லியில இருக்கும்ல அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு டிப்ளமேட்டா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய அம்பாசிடர் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி டெல்லியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்ட் 6 மந்த்தா. இப்போ மறுபடியும் இந்தியா யுஎஸ் இந்தியா பிசினஸ் கவுன்சிலுடைய பிரசிடென்ட்டா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஜேசி சௌத்ரி அச்சீவ்ஸ் 2022 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆன் தி நியூமராலஜி அப்படின்னு சொல்றாங்க. நியூமராலஜி அப்படின்றது நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போலாம் குழந்தைக்கு பேர் வைக்கும்போது நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்காங்கல்ல. அந்த நியூமராலஜி தான் இவர் வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டிஜிட்டலி ஒரு செஷன் ஒரு லெசன்ஸ் ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 6000 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் டிஜிட்டல் லெசன் வந்து நியூமராலஜிக்காக ஒரு லார்ஜஸ்டா ஒரு டிஜிட்டல் லெசன் அப்படின்றது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 6000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அட் அ டைம்ல ஒரு டைம்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு இந்த செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூமராலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஒரு இதே சாப்டரே இல்லை. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நியூமராலஜில ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்றது இவர் தான் ஃபர்ஸ்டா பண்றாரு அப்படின்றாங்க. 2022ல முதல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் இவருடையது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சௌத்ரி நியூமரோ பிரைவேட் லிமிடெட் அவங்களும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூமராலஜியும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க அப்படின்றாங்க. இந்த நியூமராலஜின்றது வந்து இன்னைக்கோ நேத்தோ வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றாங்க. ஏன்ஷியன்ட் கல்ச்சர்லயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிரீஸ் அப்புறம் ஈஜிப்ட் அண்ட் இந்தியா கல்ச்சர்ல எல்லாமே இந்த நியூமராலஜி அப்படின்றது இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த நம்பர்ஸும் ஹியூமன் லைஃபும் வந்து இன்டர் கனெக்டடா இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றத இவருடைய முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. இந்த செஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கான முக்கியமான நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நியூமராலஜி இந்த நம்பர் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுடைய எஜுகேஷன் ஆகட்டும் லைஃப் எல்லாத்துலேயுமே
அவங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் தெரியணும். இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த நியூமராலஜி ரிலேட்டடான ஸ்டடீஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாரு இவர் இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு செஷனில் தான் ஒரு லார்ஜஸ்ட் டிஜிட்டல் நியூமராலஜி லெசன் கண்டக்ட் பண்ணதுனால இவர் வந்து இப்போ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் பேர் வந்து ஜேசி சௌத்ரி அப்படின்றவர். நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ். இந்தியா ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் எவர் மந்த்லி எக்ஸ்போர்ட்ஸ் அட் 37 பில்லியன் இன் டிசம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் வந்து மந்த்லி வைஸ் பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த டிசம்பர் மந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 37 பில்லியன் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இது லாஸ்ட் இயர் டிசம்பரோட கம்பேர் பண்ணும்போது 37% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஓவராலாக நம்ம இது வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, இம்போர்ட்டும் நம்ம இந்த மந்த் வந்து அதிகமாக தான் பண்ணியிருக்கோம். என்னன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இம்போர்ட்டும் 38% அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட்டும் 37% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இம்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா 59.3 பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதே எக்ஸ்போர்ட் வந்து 37.29 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எக்ஸ்போர்ட்ன்றது வந்து இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட், அப்புறம் பெட்ரோலியம் ஐட்டம்ஸு, அப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் தான் வந்து அதிகமாக இந்த எக்ஸ்போர்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து இந்த நம்ம இம்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆயில் இம்போர்ட் தான் வந்து இப்போ 38% இம்போர்ட்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இம்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆயில் இம்போர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிக அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நம்மளுடைய இம்போர்ட்ஸில். அதாவது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து 65.2% இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இந்த இயர் டிசம்பர் பார்த்தோம்னா 65% மேலே இன்க்ரீஸ் இருக்குன்றாங்க. இப்போ 59.3 பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதில் 16 பில்லியன் கிட்ட நம்ம வந்து ஆயிலுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கோல்டுக்கு வந்து 4.7 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் வந்து இந்த 9 மந்த்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட் வந்து 300 பில்லியனுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறமா நம்ம இந்த லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் எடுத்துக்கும் போது இதுதான் வந்து மந்த்லியில் பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 37.29 அப்படின்றது தான் மந்த்லியில் பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவில் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம எக்கானமியில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் இயர் அதாவது இன்னும் 3 மந்த்ஸ் ஹோல் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிறாங்க. எடுக்கும்போது நம்ம 400 பில்லியன் டாலர்ஸை எக்ஸ்போர்ட்டில் கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்புறம் காட்டன்ஸ் எல்லாமே வந்து 22% அப்புறம் 46% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் அப்கமிங்கில் வந்து இந்த யுஏஇ கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸு. NBBL லான்ச்டு யூபிஎம்எஸ் டு சிம்பிளிஃபை ரெக்கரிங் பில் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷனுடைய பாரத் பில் பே லிமிடெட் அவங்க வந்து ஒரு சிஸ்டம் ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னா யூனிஃபைடு ப்ரெசன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது சில ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சில பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது கரண்ட் பில் ஆகட்டும், இல்லைனா ஸ்கூல் ஃபீஸு, மியூச்சுவல் ஃபண்டு, ரெக்கரிங் டெபாசிட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைமில் நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு பேமெண்ட்ஸாக இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து சப்போஸ் நம்ம மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னாடியே வந்து நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளே கொடுத்து வச்சுக்கலாம், அப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில் ஜென்ரேட் பண்ணுறவங்க கிட்ட இப்போ ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கே வந்து பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வரும். நம்ம அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் மிஸ் ஆகாது. ஆல்சோ நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். கொஞ்சம் ஈஸியாக இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, ஈஸியாக பே பண்ணிக்கலாம். நம்ம பே பண்ணிட்டோமா இல்லையான்ற கன்ஃபியூஷன் இருக்காது. கரெக்டாக அந்த பில் வந்துச்சு அப்படின்னா நம்ம பே பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்ல. அதனால இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இவங்க கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் யூனிஃபைடு ப்ரெசன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த பாரத் பில் பே லிமிடெட் அவங்க பண்ணியிருக்காங்க. என்பிசிஐயோடைய பாரத் பில் பே லிமிடெட் அவங்க பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த என்பிசிஐயோட பாரத் பில் பே லிமிடெட் வந்து 2021 தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்மிட் அண்ட் கான்ஃபரன்சஸ். 19th மீட்டிங் ஆஃப் தி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஹெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைகர்
நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோடைய 19வது மீட்டிங் வந்து பூபேந்திர யாதவ் அவங்களுடைய சேர்மன்ஷிப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீட்டிங்ஸ் வந்து யூஸ்வலா எப்பவும் நடந்துட்டே இருக்கிறது தான். இது இனிமேல் வந்து எப்பவுமே இந்த ஏப்ரல், ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் மந்த் எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற நடக்கிறதுக்கான தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி இதுல ரொம்ப முக்கியத்துவமா சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க அந்த பூபேந்திர யாதவ். அவங்க நம்மளுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டரான பூபேந்திர யாதவ் எல்லா எல்லா மாசம் ஐ மீன் எல்லா வருஷமும் ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக்ஸ்ல நம்ம இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து டைகர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து டபுள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டார்கெட்லாம் வச்சிருந்தோம். அதெல்லாம் வந்து இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் ரீசெண்டாக நியூஸ்ல பார்த்துருந்தோம். நம்ம இந்தியாவில் வந்து இப்போ 51 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 51 டைகர் ரிசர்வ்ல 35 வாட்டர் பாடிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மலைகள்ல அங்கெல்லாம் தானே இந்த டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மலையில இருந்து தண்ணி ரிவர்ஸ் எல்லாம் உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 35 வாட்டர் பாடிஸும் வந்து இந்த 51 டைகர் ரிசர்வ் கூட சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு வாட்டர் அட்லஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 14 டைகர் ரிசர்வ்ஸ்க்கு வந்து இந்த கன்சர்வேஷன் அஷ்யூர்டு டைகர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிடிடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா பார்த்திருந்தோம். அசாம்ல இருந்து ஒரு 3 டைகர் ரிசர்வ்க்கு, அப்புறம் மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு 3, தமிழ்நாட்டுல இருந்து கூட 2 அனுமதி கிடைச்சிருந்துச்சு. அப்புறம் மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் வந்து ஒரு டைகர் ரிசர்வ்ஸ்க்கு இந்த அக்ரிடிடேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இது வந்து குளோபலி அக்செப்டட் கன்சர்வேஷன் டூல் அப்படின்னு சொல்றாங்க. 2003ல அதாவது CA அப்புறம் பார் போட்டு ஒரு TS அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இது வந்து 2013ல ஃபர்ஸ்ட் ஒரு குளோபலி அக்செப்டட் சர்டிபிகேட்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அக்ரிடிடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளோ டைகர்ஸ் இருக்கு அப்படின்னா 2967 டைகர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டைகர் சென்சஸ் அப்படிங்கிறது கடைசியா 2018ல எடுத்திருக்காங்க. 18ல எடுத்தபோது தான் 2967 டைகர்ஸ் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 2010ல எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா 1706 டைகர்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2967 டைகர்ஸ் அப்படிங்கிறது குளோபலா இருக்கிற டைகர்ல 70% இந்தியாவில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது குளோபல் டைகர்ல 70% அப்படிங்கிறது 2967 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அதிக அளவு மத்திய பிரதேஷ் மாநிலத்துல இருக்கு. 526 டைகர்ஸ் மத்திய பிரதேஷ் மாநிலத்துல மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. கர்நாடகா மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. 524 டைகர்ஸோட செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் இது. அப்புறம் அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து இந்த டைகர் அப்படின்றது வந்து நம்ம பூனை வகை தானே. ஒரு பிக்கெஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லலாம்ல. இதுல ஒரு 7 வகை பிக்கெஸ்ட் கேட் இத வந்து நம்ம கன்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு தான் சீட்டா அப்படின்னு சொல்றாங்க. சீட்டா அப்படின்றது வந்து இந்தியாவுல 1952லயே வந்து சுத்தமா இல்ல, அழிஞ்சிருச்சு. 1952க்கு அப்புறம் இந்தியால சீட்டாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து இந்த வருஷம் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தியும் இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீஇன்ட்ரோடியூஸ்னா நம்ம நமீபியா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, போட்ஸ்வானா அப்படின்ற கண்ட்ரில இருந்து நம்ம ஒரு 8ல இருந்து 12 வரைக்கும் டைகர்ஸ் சீட்டாஸை வந்து நம்ம அங்கிருந்து இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் பண்ணி மத்திய பிரதேஷ்ல இருக்கிற குனோ பல்பூர் நேஷனல் பார்க் அப்படிங்கிற நேஷனல் பார்க்ல நம்ம வந்து அந்த சீட்டாஸை 8ல இருந்து 12 சீட்டாஸை கொண்டு வந்து அந்த டைகர் ரிசர்வ்ல விட்டு நம்ம வந்து டைகர்ஸை ஒரு 50 வரைக்கும் அப்கமிங் 5 இயர்ஸ்ல நம்ம ஒரு 50 சீட்டா அளவுக்கு நம்ம அதை வந்து பெருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிளான் எல்லாமே இப்ப சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு கான்டினென்ட் டு கான்டினென்ட் ஒரு சீட்டா இம்போர்ட் அப்படின்றது வந்து வேர்ல்டுலயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தின ஒரு பிளான் எல்லாமே இந்த மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியன் ஒரிஜின் கேப்டன் ஹர்ப்ரீத் சண்டி ரீச்சஸ் சவுத் போல் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்தியன் ஆரிஜின் பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர்னு சொல்றாங்க. இவங்க வந்து சவுத் போல ரீச் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபீமேல் தனியா போய் சவுத் போல ரீச் பண்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா ஒரு விமன் வந்து சவுத் போல் போறாங்க அப்படின்னா 1994ல நார்வே சேர்ந்த ஒரு விமன் தான் போயிருக்காங்க. இவங்க வந்து இப்ப போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு 32 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகுது. பிரிட்டிஷ்ல ஆர்மி ஆஃபீஸரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்க நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஃபுல்லா பனிதான் அங்க. அதுவும் எவ்வளோனா -50°C இருந்துச்சுன்னு சொல்றாங்க டெம்பரேச்சர். காத்து வந்து 60 மீட்டர்/ஹவர்ல காத்து வீசிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க போகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. கிரீன்லாந்து மாதிரியான ஃபுல்லா ஐஸ் இருக்கிற கண்ட்ரீஸ்ல போயிட்டு ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 40 நாள் டிராவல் பண்ணி 700 மைல் சொல்றாங்க. 1127 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி 40 நாள்
ட்ராவல் பண்ணி சவுத் போல ரீச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 40 நாளுக்கு தேவையான இவங்க ஃபுட்டு, ட்ரெஸ் இதெல்லாமே வந்து இவங்களுடைய பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த பேக் தூக்கிட்டு போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் கூட இவங்க அதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டயரை கட்டி பின்னாடி கட்டி இழுத்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சவுத் போல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே முதல்ல கண்டுபிடிச்சதே வந்து 1911 தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1911 தான் நார்வே கண்ட்ரி, அதுவும் நார்வே கண்ட்ரி சேர்ந்தவங்க தான். நார்வே கண்ட்ரி சேர்ந்த ஒரு எக்ஸ்பெடிஷன் டீம் அங்கே போய் தான் இந்த சவுத் போல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல். பிஎம் சூஸ் புதுச்சேரி as ஹோஸ்ட் ஆஃப் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25th எடிஷன் ஆஃப் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் வந்து இந்த வருஷம் புதுச்சேரியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பிஎம்ஏ சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளேஸை அப்படின்னு சொல்லி பர்சனலாக அவரே சூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. புதுச்சேரி கவர்னரான தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த லோகோ அதுக்கப்புறம் மேஸ்கோட் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஜனவரி 12லேருந்து ஜனவரி 16 வரைக்கும் நடக்க போகுது. பார்ட் ஆஃப் தி ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இந்த ஒரு யூத் ஃபெஸ்டிவல் மூலமா ஒரு 7000 யூத்ஸ் வந்து இதுல கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 500 யூத்துக்கு மேல புதுச்சேரியில இருந்து மட்டுமே கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமா ஒரு 3 தலைவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த ஒரு யூத் ஃபெஸ்டிவல் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருன்னா ஸ்ரீ ஆரோபிந்தோ, அப்புறம் சுப்பிரமணிய பாரதி, அப்புறம் விவேகானந்தா. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய அந்த கான்செப்ட், அவங்க வாழ்ந்த முறைகள் இதெல்லாம் தான் மெயினான தீமா இருக்கும் இந்த வருஷத்துக்கான யூத் ஃபெஸ்டிவலினுடைய தீமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சின்னவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவங்களுடைய வேஷம் போட்டு பார்ட்டிசிபேட் பண்றது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ யூத் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது யூத்துக்கு நடுவுல ஒரு பிரதர்ஹுட், அப்புறம் ஒரு நேஷனல் இன்டகிரேஷன்ஸ், அப்புறம் ஒரு அட்வென்ச்சர், ஒரு கரேஜ் இதெல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூத்ஸ்க்கு நடுவுல. நெக்ஸ்ட் இந்த யூத் ஃபெஸ்டிவல் வந்து 1995ல இருந்து ஃபர்ஸ்டா ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜ்குமார் சிங் டெடிகேட்ஸ் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் டு தி நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா வந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணுற பவர் பிளான்ட் அங்கெல்லாம் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் மூலமாக சிக்னல்ஸ் போகும்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக அந்த பவர் ஜென்ரேஷன் அப்படின்றது நடக்குதா, ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து சிக்னல்ஸை சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சிக்னல்ஸை சென்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து 2030ங்கும் போது 500 ஜிகாவாட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜியில் 500 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2022ல் வந்து நம்ம 175 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருந்தோம். அதில் வந்து 150 இப்போ அச்சீவ் பண்ணிட்டோமா, இன்னும் வந்து 63 ஜிகாவாட் ஆஃப் அந்த பவர் பிளான்ட் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து ஃபுல்லாக அந்த 63 ஜிகாவாட் அந்த பவர் பிளான்லேருந்து நம்ம எனர்ஜிஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் வில் பி ஆப்ரேட்டட் பை தி பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. POSOCO அது மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பவர் செக்டாரில் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வரதுனால இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருந்தோம், ஒன் நேஷன் ஒன் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு கண்ட்ரியோடைய எந்த ஒரு பிளேஸுக்குமே பவர் சப்ளை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராது. கண்ட்ரியோட எந்த பார்ட்டுக்கு வேணாலும் நம்ம எவ்வளோ கரண்ட்டை வேணாலும் சென்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதாவது கரண்ட் இப்போதைக்கு வந்து ஒரு 112 ஜிகாவாட் அளவுக்கு கரண்ட்டை நம்மளால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் பார்ட்னர் டு என்ஹான்ஸ் பிஎம் போஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம் போஷன் ஸ்கீமை அதுக்கு கீழே வந்து நம்ம இந்த ஃபுட் நியூட்ரிஷன், அப்புறமா இந்த ஃபுட்டு இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் அக்ஷய பாத்ராவும் சேர்ந்து
டோட்டலாகவே இந்த ஹங்கருக்கு எகெயின்ஸ்டாகவும் மால் நியூட்ரிஷனுக்கு எகெயின்ஸ்டாகவும், அதாவது இந்த ஹங்கரும் மால் நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. யூஸ்வலாக இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க வந்து ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷனை சுத்தமாக அழிக்கணுன்றதுக்காக 100 கண்ட்ரீஸுக்கு மேலே இவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ வந்து இந்தியாலையும் பண்ணும்போது அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன், இது ஒரு என்ஜிஓ, இவங்களும் இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் சேர்ந்து செயல்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட் சேஃப்டி, அந்த ஹைஜீன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சேர்ந்து செயல்படுறாங்க. அதாவது இந்த ஸ்கீமுக்கு கீழே சொல்றாங்க, பிஎம் போஷன் ஸ்கீமுக்கு கீழே இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹைஜீனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஐடியாஸை ஷேர் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த பிஎம் போஷன் அப்படின்னா வந்து பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா பிஎம் போஷன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் பேர் என்னன்னா மிட் டே மீல் இன் ஸ்கூல், மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ இந்த மாதிரி பிஎம் போஷன் ரீநேம் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதான் நெக்ஸ்ட் சிஎம் லான்ச்சஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அட் குஜராத் இனோவேஷன் பாலிசி 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1.1 அப்படின்றது வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்திருக்காங்க, 5 இயர்ஸ் பேக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் வந்து இப்போ 2022 ஜனவரியோட முடியறதுனால இப்போ இந்த 2.0 அப்படின்றத வந்து மறுபடியும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இனோவேஷன் சைடு ஸ்டார்ட் அப்லாம் அவங்க பண்ணணும், அதில் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு அவங்கள வந்து ஆண்டர்பிரினர் ஆக்கணுன்றதுக்கான ஒரு பாலிசியாக தான் இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் இந்த ஸ்கீம் மூலமா, இந்த ஒரு பாலிசி மூலமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குஜராத் பொறுத்த வரைக்கும் 90 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ஒரு 2800 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 90 யூனிவர்சிட்டிலையும் ஒரு யூனிவர்சிட்டிலையுமே இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டரை வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான இதுவே வந்து ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும் அப்படின்றது தான். அதனால எல்லா பக்கமும் இனோவேஷன் இன்குபேஷன் சென்டர்ஸை செட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி செட் பண்றது மூலமா ஒரு 1500க்கு மேல புதுசா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 500 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இவங்க வந்து இன்குபேஷன் கொடுப்பாங்க, ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த 1500 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து சென்ட்ரல் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ண போறதாகவும், சென்ட்ரலைஸ்டு பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் செட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஒருங்கிணைந்து எல்லாத்தையும் பண்ணும்போது ரிமோட் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம்ஸ் மூலமா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரூரல் ஏரியாவில் இருக்கிற, ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீம் மூலமா ஓவராலா ஒரு 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை அக்ராஸ் 1000 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த ஒரு 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கீழே கவர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்டிகுவா அண்ட் பார்படா ஜாயின்டு ஐஎஸ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஆஸ் தி 102nd மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த COP26க்கு போயிருந்த போது யூஎஸ் வந்து 101 மெம்பரா, 101st மெம்பரா, 101வது மெம்பரா இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ வந்து 102வது மெம்பரா ஆன்டிகுவா அண்ட் பார்புடா அப்படின்ற கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளும் பிரான்ஸும் சேர்ந்து 2015ல உருவாக்குன ஒரு இது. அதாவது COP21 நடந்த போது 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணதான் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி லீட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ இந்த பார்புடா கண்ட்ரியினுடைய, ஆன்டிகுவா அண்ட் பார்புடா கண்ட்ரியினுடைய பிரைம் மினிஸ்டரான கேஸ்டன் ப்ரௌனே அவங்க வந்து நம்ம இந்தியன் ஹை கமிஷனரான டாக்டர் KJ ஸ்ரீனிவாசா அவங்க முன்னிலையில இவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிதின் கட்கரி லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் நேஷனல் ஹைவே இன் தி உத்தரப்பிரதேஷ். இப்போ உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடியும் நிறைய நம்ம நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இதுவும் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான். ஒரு 821 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் ஓவராலா சொல்றாங்க. நிறைய ப்ராஜெக்ட், நிறைய நேஷனல் ஹைவேஸ் மொத்தமா பார்க்கும்போது 821 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் இருக்கிற ஒரு நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்டை வந்து லான்ச் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 26,778 கோடி மதிப்புல பண்றதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ பண்றாங்க. பட் இவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு, இந்த இப்போ வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்கமிங் 5 இயர்ஸ்ல ஒரு 5 lakh crore அளவுக்கு ரோட் செக்டார்ல மட்டுமே உத்தரப்பிரதேஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னன்னா இந்த உத்தரப்பிரதேஷ்ல இந்த 821 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே
ஒர்த் அப்படின்றது வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா கான்பூர்ல ஒரு 8 நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட் சொல்றாங்க. 14,199 கோடி ஒர்த்ல ஒரு 8 நேஷனல் ஹைவேஸ் கான்பூர்ல பண்றாங்க. அப்படி கான்பூர்ல இது பண்றது மூலமா அப்புறம் இந்த லெதரு, கிளாஸ், பேங்கிள் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பயங்கரமா டெவலப் ஆக போகுது கான்பூர்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஒரு 16 நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் வந்து லக்னோல பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 7,409 கோடி ஒர்த்ல லக்னோல பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்ப லக்னோல இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றது மூலமா லக்னோ ஏர்போர்ட்டுக்கும் கான்பூருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் டிராஃபிக் இதெல்லாம் கம்மியாகும்னு சொல்றாங்க. டெல்லிக்கு ஈஸியா ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒரு 4 நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் பிரயாக்ராஜ்ல பண்றதா சொல்லியிருக்காங்க. 5,169 கோடி ஒர்த்ல. பிரயாக்ராஜ் அப்படின்றது வந்து இந்த புனித ஸ்தலங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்ன்றதுனால இந்த புனித பயணம் வரவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த பிளேசஸை ரீச் பண்றதுக்கு. டிராஃபிக் இருக்காது, டைம் ஈஸியா இருக்கும், டைம் ஹவர்ஸ் வந்து கம்மியாகும், டிராவல் ஹவர்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உரான் அகாடமி செட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் தி 19,000 ஃப்ளையிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உரான் அகாடமி அப்படின்றது வந்து ஒரு இந்த பைலட் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு அகாடமி தான். அந்த அகாடமியில வந்து 19,000 ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே பறந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 11,641 ஹவர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்ல 2020ல. 2021ல வந்து 19,000 ஹவர்ஸ் வந்து பறந்துருக்காங்க, பறந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் 66 கேடட்ஸ் வந்து இந்த ஒரு 1 இயர்ல கிராஜுவேட் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 43 பேர் தான் கிராஜுவேட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் இவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண ஏர்கிராஃப்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ல 24 ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணி ஒரு 43 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது மூலமா தான் இந்த 11,641 ஹவர்ஸ் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 18 ஏர்கிராஃப்ட்ல 66 கேடட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அதுல தான் 19,000 ஃப்ளைங் ஹவர்ஸ் வந்து பறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15,000 ஃப்ளைங் ஹவர்ஸ் பெர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்கமிங் இயர்ல இப்போ வந்து 121 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் 2021க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு 121 கேடட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 121 பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் இயர் வந்து 25,000, அதான் நெக்ஸ்ட் இயர்ல இந்த வருஷம் 2022 வந்து 25,000க்கு மேல நம்ம ஃப்ளையிங் ஹவர்ஸை கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. இவங்க வந்து 1985ல உத்தரப்பிரதேஷ்ல செட் பண்ணப்பட்ட ஒரு அகாடமி தான் இந்த இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உரான் அகாடமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பைலட் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு அகாடமி. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் 6 பிராண்ட்ஸ் டெவலப்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூனியன் மினிஸ்டரான பசுபதி குமார் பரஸ் அவங்க தான் வந்து இந்த 6 பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, 6 பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்டுக்கு கீழே மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது PMFMPES அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் இப்போ ஒரு 6 பிராண்டை புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க, அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பிராண்ட் என்னென்னா அம்ரித் பால், கோரி கோல்டு, காஷ்மீரி மந்த்ரா, மது மந்த்ரா அப்படின்னு சொல்லி மது மந்த்ரா, அப்புறம் சோம்தானா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அம்ரித் பால் அப்படிங்கிறது வந்து ஹரியானாவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்டுக்கு கீழே ஹரியானாவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப் பண்ணது தான் இந்த அம்ரித் பால் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த ஆம்லா ஜூஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆம்லா ஜூஸ் பேக் பண்ணி லெமன் போட்டு பேக் பண்ணி விற்க போகிறாங்க. அதுக்கு தான் வந்து அம்ரித் பால் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த பிராண்டுக்கு. அதே மாதிரி இந்த கோரி கோல்டு அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெடி பண்ண ஒரு உருவாக்குன ஒரு பிராண்டு தான் இந்த கோரி கோல்டுங்கிறது. இந்த கோரியண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடரை பேக் பண்ணி விற்க போகிறாங்க கோரி கோல்டு அப்படிங்கிற பிராண்ட் நேமில். அதே மாதிரி காஷ்மீரி மந்த்ரா அப்படின்றது வந்து இந்த காஷ்மீர் சில்லிஸ் சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும்ல, அந்த சில்லியை காஷ்மீரி மந்த்ரா அப்படின்ற பிராண்டு நேமில் காஷ்மீரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து டெவலப் பண்ணி அந்த பிராண்ட் உருவாக்கி விற்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மது மந்த்ரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஹனி தான் இந்த மது மந்த்ராங்கிற பிராண்டு பேரில் சேல் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஹோல் வீட் குக்கீஸ் அப்படிங்கிறது டெல்லி பேக்ஸ் அப்படிங்கிற டெல்லியை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட், டெல்லியில் இருக்கிற பேக்ஸ் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சம்தானா அப்படின்றது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். நம்ம ராகி மாவு இருக்கு இல்லையா, ராகி மாவு தான் சம்தானா அப்படிங்கிற பிராண்டு பேரில் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நியூஸு. ரிவிஷன்.
நேஷனல் சயின்ஸ் டே வந்து 28th February வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கு வந்து தீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போவே, இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 3 டைம் ஒலிம்பிக் கோல்டு வின்னிங் ட்ரிபிள் ஜம்ப் சாம்பியன் விக்டர் சனியேவ் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 3 வாட்டி கான்சிக்யூட்டிவாக கண்டினியூஸாக 3 வாட்டி வந்து இவங்க ஒலிம்பிக்ல கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த யூஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்ற யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மித்தாலி ராஜ் வந்து இந்த விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2022 நியூசிலாண்டில் நடக்க போகுது. March 4லேருந்து April 3 வரைக்கும் நியூசிலாந்து நடக்க போகிறதுல கேப்டனா மித்தாலி ராஜ் தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி கேப்டனா வந்து ஹர்மன் பிரீத் கௌர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கன் டிப்ளமேட் அதுல் கேஷ்யப்பை வந்து இந்த யுஎஸ் இந்தியா பிசினஸ் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஜேசி சௌத்ரி அவங்க வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் நியூமராலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லார்ஜஸ்ட் டிஜிட்டலி ஒரு செஷன் ஒரு லெசன் வந்து கண்டக்ட் பண்ணதுனால ஒரு 6000 பேருக்கு வந்து டிஜிட்டலி லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நியூமராலஜி ரிலேட்டடா. அதனால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இவங்க இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நியூமராலஜில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெஜிஸ்டரா வருது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியா வந்து இந்த மந்த் டிசம்பர் வந்து ஹையஸ்ட் எவர் மந்த்லி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் வந்து $37 billion ரீச் பண்ணியிருக்கு டிசம்பர்ல. இதுதான் ஹையஸ்ட்னு சொல்றாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இம்போர்ட்டும் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 38% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட் வந்து ஒரு புதுசா ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன யூனிஃபைடு ப்ரெசன்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடியே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல பில் பே பண்ணும்போது பில் அதுவே ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வரும். பேமெண்ட் மட்டும் நம்ம பண்ணா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து 19th மீட்டிங் ஆஃப் தி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து பூபேந்திர யாதவ் அவங்க சேர்மன்ஷிப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹர்ப்ரீத் சண்டி அப்படின்ற பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர் அவங்க வந்து சவுத் போல ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை வந்து போலார் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 25th யூத் ஃபெஸ்டிவல் வந்து புதுச்சேரியில் நடக்க போகுது. January 12லேருந்து 16th வரைக்கும். யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து 1995லேருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் மினிஸ்டரான ராஜ்குமார் சிங் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் நேஷனுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 seconds ஒன்ஸ் வந்து இது சிக்னல் வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி அப்புறம் கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா பவர் பிளான்ட் எல்லாமே அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்க வந்து 4 seconds ஒன் சிக்னல் சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு 50 பவர் பிளான்ட்டுக்கு வந்து இவங்க சிக்னல்ஸ் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் மூலமா 50 பவர் பிளான்ட்டுக்கு சிக்னல்ஸை சென்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க கரண்டா. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் அக்ஷய பாத்ராவும் சேர்ந்து இந்த பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் பிஎம் போஷன் ஸ்கீமை என்ஹான்ஸ் பண்ண அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பூபேந்திர பட்டேல் அவங்க வந்து குஜராத்தில் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இனோவேஷன் பாலிசி SSIP 2.0 அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா அப்படின்ற கரீபியன் கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்ல 102வது மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் கட்கரி அவங்க வந்து ஒரு 821 கிலோமீட்டர் லெங்த் இருக்கிற ஹைவேஸ் ப்ராஜெக்ட் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்டை உத்தரப்பிரதேஷ்ல ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 26,778 கோடி வர்த்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய அர்பன் அகாடமி அது வந்து நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 19,000 ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 2021ல வந்து 19,000 ஃப்ளையிங் ஹவர்ஸ் பறந்து ட்ரைனிங் கொடுத்து இவங்க ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 years எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜ் வந்து 15 per year சொல்றாங்க. 2020ல வந்து 11,641 ஹவர்ஸ் வந்து பறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அதுக்கு கீழே பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அந்த அப்ரோச்சில் அதில் வந்து ஒரு 6 ப்ராடக்டோட பிராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 ப்ராடக்ட் என்னென்னா அம்ரித் பால், கோரி கோல்டு, அப்புறம் காஷ்மீர் மந்த்ரா, மது மந்த்ரா, சொம்தானா அண்ட் ஹோல் வீட் குக்கீஸ் ஆஃப் தில்லி பேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 இது வந்து 6 பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இன்னைக்கு 8 PM வந்து IBPS பியூ அண்ட் IBPS கிளர்க் மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் இருக்குது. ரேண்டம் குவிஸ் தான். செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் குவிஸ் போயிட்டுருக்கு. அட்டன் பண்ணிங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.